இன்னைக்கு வந்து விஜயண்ணா தாடியை சொறிகிறாரு, விஜயண்ணா கையை மடிச்சு விடுறாரு, விஜயண்ணா தூக்கி வணக்கம் வைக்கிறாரு, எவ்வளோ எளிமையாக இருந்தாலும் கை கொடுக்குறாருன்னு இன்னைக்கு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாள் பேசினாலும் போர் அடிக்கும் அவங்களுக்கே. அதனால் அது ஒரு தனி அது பேசட்டும். தேர்தல் வரும்போது எல்லாருமே இருப்பாங்க. பரோட்டா சுடுவாங்க, தோசை சுடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. கடந்த காலங்களில் ஒவ்வொரு திட்டம் அறிவிக்கும் போதும் நீங்கள் இப்பயும் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாலின் என்னெல்லாம் திட்டம் அறிவிச்சிருக்காரோ அது சம்மந்தப்பட்ட அந்த இடத்துலயே உட்காந்துருக்காரு. காலை உணவு திட்டம் அறிவிக்கும் போது அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு இதெல்லாம் நடக்கும், காலங்காலமாக நடக்கும். இவங்க எல்லாம் அப்போ நியூஸ் பார்க்காத கூட்டம். ஒரு தாவேக்கா வழக்கறிஞர் சிங்கப்பெண்கிட்ட போயிட்டு போதையில் போய், என்ன பெண்களுக்கு மட்டும்தான் சிங்கப்பெண் படையா, எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தரமாட்டிங்களா, யார்கிட்ட, சிங்கப்பெண்கிட்டே போய் காலையில் போதையை தெளிய வச்சு உள்ள ஸ்டேஷனில் வச்சு தெளிய வச்சிட்டாங்க. இன்னொருத்த கல்யாணமான ஒரு பெண்கிட்ட 3 மாதமாக கரூரில் துன்புறுத்தி அவங்க இப்போ அவர் அந்த ஆள் அடித்து அடிக்கிறாங்க, பொதுமக்களை அடித்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இன்னொருத்தன் 16 வயசு பொண்ணுக்கிட்ட கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபா நகை பணம் அது இதுன்னு ஏமாற்றி வாங்கி நேற்று அப்ஸ்காண்டு இன்னைக்கு கைது. இது எல்லாமே தாவேக்கா நிர்வாகிகள். அப்படியே தெரியுது. இவ்வளவு நடந்திருக்கு. என்ன காரணம்? இது ஒரு பக்கம் இருக்குது. எல்லா தொகுதிக்கும் எல்லோரும் போய் நன்றி சொல்லிட்டாங்க. இன்னும் விஜய் மட்டும் தான் பெரம்பூர் போய் நன்றி சொல்லலை. திருச்சிக்கு போய் சொன்னது காரணம் இடைத்தேர்தல்னு கோர்ட்டே சொல்லிருச்சு, அசிங்கமாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு சிஎம் இனிமேல் பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் பேசுவார். இன்றைக்கி கூட ஒரு மருத்துவ விழாவில் கலந்துருக்காரு. பேசுகிறதுக்கு அந்த இடம் மேடை இருக்குது, எல்லாரும் பேசுகிறாங்க, சிஎம் மட்டும் பேசலை. ஏன்னா ஸ்கிரிப்ட் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பேசுவார். ஏன்னா ரெகுலராக திமுக திட்டிக்கிட்டே இருந்தால் இவங்களே தாவேக்காரனே கடிச்சிருவான். அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை பேசினா போதும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துட்டாரு. வெறும் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜில் என்ன வரும்னா, இன்றைக்கி ஆய்வு செய்தார், இந்த இடத்துல இருந்தார், அவ்வளோதான் வரும். அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஆஹா அண்ணன் எவ்வளோ சிம்பிளாக சட்டை போட்டு வர்றாரு பாருங்கள், ரொம்ப வேர்வையோடு நிற்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, நடந்தே போகிறாரு. யாரோ ஒரு அமைச்சர் சொன்னார், அவரு சொன்னார் 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு நின்றுக்கிட்டே இருக்காருன்னாரு. இந்த 2 நாள் கூட இல்லைங்க, நேற்று மத்தியானத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தாவேக்கா நிர்வாகிகள் 3 பேர் வெவ்வேறு இடங்களில் பாலியல் புகாரில் மட்டும் கைது. தண்ணீரை தனியாருக்கு கொடுத்தாச்சு, சென்னையோட வெளிவட்ட சாலையை தனியாருக்கு கொடுக்குறீங்க, இப்படி பல புகார். சாலையை இந்த வெளிவட்ட சாலைனா வண்டலூருக்கு இந்த பக்கம் பேக் ரோடு மீஞ்சூர் கனெக்ட் பண்ற ரோடு, அந்த டெண்டர் இப்போ நம்ம ராமதாஸ்ல இருந்து எல்லாரும் அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, நீங்க என்ன தனியாருக்கு வெளியிடுங்க அந்த சாலையோட டெண்டர் அப்படின்னு. இப்படி தனியார் மயமாக்குறதுக்கு நீங்க 16 மணி நேரம் நிக்கிறீங்களா? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர், அரசியல் பார்வையாளர் சேகுவரா இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பெரம்பூர் தொகுதியில் அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கிறாரு. அந்த இடத்துலேருந்தே நடந்து சாலை மார்க்கமாக போகிறாரு. வழிநெடுக மக்கள் கூடியிருக்கிறாங்க, பூ தூவுறாங்க. அந்த ரேஷன் கடையில் போய் எப்படி ரேஷன் கடை செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அவரே அவரே அரிசியெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்கள் எந்த மாதிரியாக இந்த மக்கள் நலனில் வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க? இந்த ஒரு பார்வை எந்த மாதிரியான ஒரு கேள்வியையும் இல்லைன்னா எப்படிப்பட்ட விஷயத்தை நமக்கு உள்ளால உருவாக்கும்? இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் மட்டும் இல்லை, அமைச்சர்களுமே மக்களாக சரிசமமான இருந்திருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, தேர்தல் வரும்போது எல்லாருமே இருப்பாங்க. பரோட்டா சுடுவாங்க, தோசை சுடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. கடந்த காலங்களில் ஒவ்வொரு திட்டம் அறிவிக்கும் போதும் நீங்கள் இப்பயும் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாலின் என்னெல்லாம் திட்டம் அறிவிச்சிருக்காரோ அது சம்மந்தப்பட்ட அந்த இடத்துலயே உட்காந்துருக்காரு. காலை உணவு திட்டம் அறிவிக்கும் போது அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு இதெல்லாம் நடக்கும், காலங்காலமாக நடக்கும். இவங்க எல்லாம் அப்போ நியூஸ் பார்க்காத கூட்டம், செய்தினா என்னன்னே பார்க்காத கூட்டம். இன்னைக்கு விஜயண்ணா தாடியை சொறிகிறாரு, விஜயண்ணா கையை மடிச்சு விடுறாரு, விஜயண்ணா தூக்கி வணக்கம் வைக்கிறாரு, எவ்வளோ எளிமையாக இருந்தாலும் கை கொடுக்குறாருன்னு இன்றைக்கி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாள் பேசினாலும் போர் அடிக்கும் அவங்களுக்கே. அதனால் அது ஒரு தனி அது பேசட்டும். இப்போ பெரம்பூர் போனது பெரம்பூர் மக்களுக்கு நன்றி சொல்லலை, அந்த அலுவலகத்தை திறந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சோண்டு ரோட் ஷோவை போட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டார்.
திருச்சிக்கு நன்றி சொல்லியாச்சு. ஒவ்வொரு எம்எல்ஏ, முக்கியமாக அது தாவேகா எம்எல்ஏவாகவும் இருக்கட்டும், இல்லை திமுக எம்எல்ஏவோ இல்லை அதிமுக எம்எல்ஏ யாராக இருந்தாலும் சரி, எல்லா தொகுதிக்கும் எல்லோரும் போய் நன்றி சொல்லிட்டாங்க. இன்னும் விஜய் மட்டும் தான் பெரம்பூர் போய் நன்றி சொல்லலை. திருச்சிக்கு போய் சொன்னது காரணம் இடைத்தேர்தல்னு கோர்ட்டே சொல்லிருச்சு, அசிங்கமாக போச்சு. இப்போ பெரம்பூருக்கு வந்துட்டு போகிறாரு. அந்த ஃபோட்டோலேயே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு எந்த ரேஷன் கடையிலையும் மல்லிகை இது மிளகா பொடியெல்லாம் தரமாட்டாங்க. சில்லறை இல்லைன்னு உங்களுக்கு டீ தூள் தருவாங்க, உடச்சக்கல்ல இல்லை சீரகம், பெருஞ்சீரகம், இந்த மாதிரி ஏதாவது 1-2 சோப்பு, இப்படி ஏதாவது தருவாங்க. விஜய் அவரோட ஃபோட்டோ பின்னாடி தெரியுது சக்தி மசாலாவா என்னமோ ஒரு மசாலா பொடியெல்லாம் இருக்குது. இதுலேயே தெரியுது நல்லா இருக்கே. சக்தி மசாலாலாம் அங்கே வச்சிருக்க மாட்டாங்கல்ல? ஆமாம், வைக்க மாட்டாங்க. மிளகாத்தூள்லாம் வச்சுக்க மாட்டாங்க. புதுசாக ஏதாவது பண்ணுறாங்களா தெரியல. ஏதாவது அப்படியெல்லாம் கொண்டு வந்தாலே அதுக்கே தனி டெண்டர்லாம் விட வேண்டியிருக்கும். என்ன எப்படி அது அங்கே வந்துச்சு எல்லாம் தெரியல. இவர் நான் விசாரித்த வரைக்கும் சிஎம் எத்தனை மணிக்கு எங்கே இருக்கணும், எந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும், எத்தனை மணிக்கு எந்த பஸ்ஸில் ஏறி உட்காரணும்னு எல்லாமே முன்னாடியே செட்டப்டு ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறி உட்கார்றதுலேருந்து எல்லாமே இப்படி தான் பார்க்கணும். எல்லாமே ஒரு செட்டப்டு தான். ஏன்னா சிஎம் நீங்கள் நினச்ச உடனே ஒரு இடத்துக்குலாம் போயிட முடியாது. இப்போ சிஎம் ஒரு இடத்துக்கு வராருன்னா முன்னாடி நாளே அங்கே போயிட்டு டாக் ஸ்குவாட்ல இருந்து பாம்ப் ஸ்குவாட்ல இருந்து அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணி ஃபுல்லாக பக்காவாக அந்த இடத்த அவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. சிஎம்னா ஒரு நாள் முன்னாடி, பிஎம்னா 3 நாளைக்கு முன்னாடி எடுத்துருவாங்க. அப்போ இவர் போறாருன்னா அந்த பஸ்ஸை முன்னாடியே கேப்சர் பண்ணுறாங்க. இது எந்த சிஎம்மாக இருந்தாலும் சரி. அதனால் அதில் எளிமை கிளிமை இதெல்லாமே கீழே இவனுங்க வீடியோ போட்டு எழுதுறது. வெறும் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜில் என்ன வரும்னா இன்னைக்கு ஆய்வு செய்தார், இந்த இடத்துல இருந்தார், அவ்வளோதான் வரும். அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆஹா அண்ணன் எவ்வளோ சிம்பிளாக சட்டை போட்டு வர்றாரு பாருங்க, ரொம்ப வேர்வையோடு நிற்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, நடந்தே போகிறாரு. யாரோ ஒரு அமைச்சர் சொன்னார், அவரு சொன்னார் 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு நின்றுக்கிட்டே இருக்காருன்னாரு. ஆமாம், இவர் ராஜ்மோகன் சொன்னார். ஏதோ நான் காலையில் 10 மணிக்கு தான் அந்த கான்வா வந்து சட்டமன்ற தலைமைச் செயலகத்துக்குள்ளே போகுது. சாயங்காலம் 4-5 மணிக்கெல்லாம் திரும்ப வீட்டுக்கு போயிடுது. அப்படி கணக்கு வச்சா கூட 8 மணி நேரம் முழுசாக வரல. அப்படி கணக்கு வச்சா கூட 8 மணி நேரம் முழுசாக வரல. அப்போ எங்கேருந்து 16 மணி நேரம் வருது ஒரு நாள்? அவர் அந்த குழந்தைகளுக்கு ஏதோ பரிசுகள் கொடுத்தார்ல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, அந்த நிகழ்வில் சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமாம், நினைவு. அதுலேயே பொய், பச்சை பொய்ன்னு தெரியுது. இப்போ நான் பொய் சொல்லலை. நீங்கள் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜோ இல்லை செய்தியோ எதை வேணாலும் எடுங்க. சிஎம் கான்வோ நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் மெரினா சாலையிலையோ இல்லை அவர் வீட்டிலேருந்து வர சாலையிலையோ நீங்கள் போய் ஓரமாக நின்று பார்க்கலாம். அதுக்கெல்லாம் அனுமதி. பார்த்தாலே தெரியும் எத்தனை மணிக்கு வராருன்னு, சாயங்காலம் எத்தனை மணிக்கு அவர் போகிறாருன்னு தெரியும். எப்படி 16 மணி நேரம் அவர் நிற்பார்? 16 மணி நேரம்னா எனக்கு தெரிஞ்சு காலையில் 6 மணிக்கு வந்து சாயங்காலம் ஒரு 9 மணி வரைக்கும் நிற்கணும், வேலையிலேயே இருக்கணும். அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் அவர் வேலை பார்த்த மாதிரி நான் பார்க்கல. இன்னொன்று எந்த சிஎம்மும் அப்படிலாம் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வருது, பேரிடர் வருது அப்படின்னா முழுமையாக வெளியவே இருப்பாங்க. அன்னைக்கு வேணா இந்த டைலாக் அடிச்சு விடலாம். இல்லை, அந்த நேரம் தேவைப்படும். இவர் இப்போ 16 மணி நேரம் இங்கே இருக்காருன்னா சும்மா இருக்காருன்னு அர்த்தம். இவர் 16 மணி நேரம் இருக்கிற இந்த 3 நாள், இந்த 2 நாளில் 2 நாள் கூட இல்லைங்க, நேற்று மத்தியானத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தாவேகா நிர்வாகிகள் 3 பேர் வெவ்வேறு இடங்களில் பாலியல் புகாரில் மட்டும் கைது. ஒரு தாவேகா வழக்கறிஞர் சிங்கப்பெண்கிட்ட போயிட்டு போதையில் போய், என்ன பெண்களுக்கு மட்டும்தான் சிங்கப்பெண் படையா, எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தரமாட்டிங்களா, யார்கிட்ட? சிங்கப்பெண்கிட்டே போய் காலையில் போதையை தெளிய வச்சு உள்ள ஸ்டேஷனில் வச்சு தெளிய வச்சிட்டாங்க. இன்னொருத்த கல்யாணமான ஒரு பெண்கிட்ட 3 மாதமாக கரூரில் துன்புறுத்தி அவங்க இப்போ அவர் அந்த ஆள் அடிக்கிறாங்க. பொதுமக்களை அடித்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இன்னொருத்தன் 16 வயசு பொண்ணுக்கிட்ட கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபா நகை பணம் அது இதுன்னு ஏமாற்றி வாங்கி நேற்று அப்ஸ்காண்டு இன்னைக்கு கைது. இது எல்லாமே தாவேகா நிர்வாகிகள். அப்படியே தெரியுது. இவ்வளவு நடந்திருக்கு. என்ன காரணம்? இது ஒரு பக்கம் இருக்குது. தண்ணீரை தனியாருக்கு கொடுத்தாச்சு, சென்னையோட வெளிவட்ட சாலையை தனியாருக்கு கொடுக்குறீங்க. இப்படி பல புகார். சாலையை இந்த வெளிவட்ட சாலைனா வண்டலூருக்கு இந்த பக்கம் பேக் ரோடு மீஞ்சூர் கனெக்ட் பண்ற ரோடு. அந்த டெண்டர் இப்போ நம்ம ராமதாஸ்ல இருந்து எல்லாரும் அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, நீங்க என்ன தனியாருக்கு வெளியிடுங்க அந்த சாலையோட டெண்டர் அப்படின்னு. இப்படி தனியார் மயமாக்குறதுக்கு நீங்க 16 மணி நேரம் நிக்கிறீங்களா? சட்ட ஒழுங்கை வேடிக்கை பார்க்கறதுக்கு 16 மணி நேரம் நிக்கிறீங்களா? நமக்கு என்ன நடக்குன்னு ஒன்று புரியாத இதில் தான் பார்க்குறோம். நேற்று போயிட்டு வந்ததெல்லாம் ஒரு கவர்ச்சி தான். எனக்கு தெரிஞ்சு சிஎம் இனிமேல் பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் பேசுவார். இன்னைக்கு கூட ஒரு மருத்துவ விழாவில் கலந்துருக்காரு. பேசுறதுக்கு அந்த இடம் மேடை இருக்குது, எல்லாரும் பேசுகிறாங்க, சிஎம் மட்டும் பேசலை. ஏன்னா ஸ்கிரிப்ட் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம்.
ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பேசுவார். ஏன்னா ரெகுலராக திமுக திட்டிக்கிட்டே இருந்தால் இவங்களே தாவேக்காரனே கடிச்சிருவான். அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை பேசினா போதும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துட்டாரு. அதனால மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பீச் தான் வரும். அதுவும் திமுக எதிர்த்த ஸ்பீச். பேசிட்டு இருக்க கூடாது, சும்மா பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்பீச். இந்த நரேட்டிவ்லாம் கூட்டணி கட்சிகளை வச்சே வாய் திறந்து பேச வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் சொல்ல விட செயலாக அதிகமாக இருக்காருன்னு திருமாவளவன் வச்சே பேச வைக்கிறது. இதெல்லாம் நாம வெளியில இருந்து கொஞ்சம் இன்னும் வெளியில இருந்து பார்த்தா இதெல்லாம் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். நேற்று பேச இடம் கிடச்சிது. எம்எல்ஏ ஆஃபீஸ் முடிச்சுட்டு அந்த இடத்துல பேச இடம் கிடச்சிது. ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு பேசியிருக்கலாம். டெய்லி ப்ரெஸ் மீட்டை சந்திக்க முடியும், வாரத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்க முடியும். நடக்கிற பிரச்சனைகளுக்கு மக்கள் கேள்வியாக பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு சொல்ல முடியும். அட்லீஸ்ட் உங்க ஆளுங்களே இருக்க பிரச்சனையை கேள்வியாக கேட்டு நீங்கள் பதிலை மட்டும் சொல்லுங்கள், குறுக்க கேள்வியே இல்லாமல் பதிலாக சொல்லலாம். அந்த இதுக்கு கூட இல்லாத அப்படியே இன்னொரு மோடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர் தான் விஜய். அவ்வளோதான். மோடி கூட ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டெல்லாம் கூட கொடுத்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு. அவரோட கூட இவரை கம்பேர் பண்ண முடியாது. இவர் ஒரு கோமாளி ஃபாசிஸ்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இல்லை, இப்போது குழந்தைகளை பார்க்கும்போது என்னுடைய தங்கைகள், என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அரியலூரில் டாஸ்மாக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கும்போது அங்கே இந்த போராடிய பள்ளி மாணவிகள் மீது ஒரு கொடூர தாக்குதலை தாவைக்காவினுடைய காவல்துறை நடத்தியிருக்கு. இதற்கு எதிராகவோ இல்லைன்னா இதற்கு ஒரு விளக்கத்தையோ இதுவரைக்கும் தாவைக்கா அரசு சட்டம் இல்லாமல் கடையை மட்டும் தற்காலிகமாக மூடி இருக்காங்க. அந்த இடத்துல இதுவும் ரன் ஆச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆகும்னு சத்தம் இல்லாமல் கடையை மட்டும் மூடிட்டு அந்த குழந்தைங்க மயக்கத்தில் படுத்திருக்கிற வீடியோக்கள் எல்லாரும் யாரெல்லாம் அப்லோட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் அச்சுறுத்தல், மிரட்டல் இதெல்லாம் போட வைக்கிறது. இப்போ அந்த கடையை மூடினதுக்கப்புறமா அந்த ரூட் மாஃபியா எல்லாம் சேர்ந்து பாருங்கள் கடையை மூடிட்டாரு, மாணவிகள் கேட்ட அடுத்த நாளே மூடிட்டாரு, ஆஹா அப்படின்னு விளம்பரத்தை தேடுறது. அந்த கடை தற்காலிகமாக மூடல், அவ்வளோதான். இவங்க சொன்ன அந்த 712 கடைகளில் பல கடைகள் திறக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மறுபடியும் கூட்டிட்டு மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கு. அதில் திருப்பரங்குன்றத்தில் இருக்க ஒயின் ஷாப் எல்லாம் அந்த நபர் கட்சி மாதிரி தாவேக்காவுக்கு வந்த உடனேயே அந்த கடை மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு வந்த அடுத்த நாளே மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளை ஏமாத்துற கண்கட்டி வித்த. சும்மா இதெல்லாம் அனுப்பிட்டா வெளியே யாரும் போய் சர்ச் பண்ண மாட்டாங்க, அப்படியே சர்ச் பண்ணாலும் நம்மகிட்ட தான் வரும் அப்படின்னு ஒரு கண்கட்டி வித்த. இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறத வீடியோ எடுத்தால் 1 லட்சம் சன்மானம் அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க இந்த தாவேக்கா சைடில். அவங்க ஊடகங்கள், அவங்களுடைய விர்ச்சுவல் ஆரியர்ஸ் எல்லாரும். இது உண்மையான்னு நான் யோசித்தேன். ஏன்னா இது உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாதி பேர் வேலைக்கு போக மாட்டான். ஒரு 5000 ரூபா கொடுறா 1 லட்சமாக மாற்றி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆக்கிடுவான். 5000 ரூபா கொடுத்தா எப்படாப்பா நீ கொடுறான்னு, நீ 1 லட்சம், இந்த 5000 ரூபா அந்த அரசு அதிகாரிட்ட கொடுக்கு, நான் ஜன்னல் வழியாக வீடியோ எடுக்கிறேன், அப்படியே வீடியோ எடுத்துட்டு காட்டி ஒரு 1 லட்சம் வாங்கிடலாம். இது ஒரு பொழப்பா மாறிடும். அப்படியெல்லாம் அரசாங்கம் பண்ணாதே, இப்படி ஒரு ஜிஓவே கிடையாதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா கிடைக்கவே இல்லை. எப்படி இது யாருன்னு. அப்போ ஒரு ஆள் ஆர்டி போடுறாரு. ஆர்டிஐ போட்டு அதில் விளக்கம் கேட்டால் இந்த மாதிரி அமைச்சரோ அதிகாரிகளோ இல்லை முதலமைச்சரோ யாருமே ப்ரெஸ் ரிலீஸோ இல்லை ஒரு அரசாணையோ வெளியிடவே இல்லை. சரி ஜிஓ ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஜிஓவோ எதுவுமே கிடையாது. சரி ஒருவேளை இந்த 1 லட்சம் தராங்கன்னா அது எப்படி தருவாங்க, அந்த மாதிரி ஒரு அறிவிப்பே வரல அப்படின்னு ஆர்டிஐ சொல்லிடுச்சு. அப்போ இது முழுக்க ஒரு ஃப்ராடு, ஃபேக் நியூஸ். இது சும்மா பொய்ய முதலமைச்சருடைய புகழ் பரப்புறதுக்கு, தாவேக்காவினுடைய புகழ் பரப்புறதுக்கு பண்ணி. ஆமாம், இப்போ மேடையில் அவர் சொல்கிறாரு இப்போல்லாம் லஞ்சமே யாரும் வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் சொன்னாரே தவிர 1 லட்சம்லாம் அவர் வாயிலேருந்து வரல. இவங்களா கீழே எழுதி விட்டாங்க. என்னடா அது, நானும் எனக்கும் ஆச்சரியம். அது எப்படி 1 லட்சம் கொடுக்க முடியும்? 2000 ரூபா இருந்தால் 1 லட்சமாக மாற்றிடலாம் ஈஸியாக. 2000 ரூபா போடுறேன், முதல் 2000 போடுறேன், நான் 5000 மாற்றிட்டேன், 1 லட்சமாக மாற்றுறேன்னு இஷ்டத்துக்கு எல்லாரும் வேலைக்கே போக மாட்டாங்க. எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு அரசு துறைக்குள்ளே ஓடிடுவானுங்க. இல்லை, அந்த கூட்டத்தில் கூட முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறது, யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, அதையும் தாண்டி கேட்டாங்கன்னா உங்களுடைய அண்ணனுடைய ஆட்சி, உங்க பிள்ளையினுடைய ஆட்சி, உங்க விஜயோடைய ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதிகாரத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படி யாராவது தவறு பண்ணா அதை நான் உடனடியாக அவங்களுடைய பதவியை பறிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அதிகாரம் முதலமைச்சருடைய கையில இருக்கு. இப்போ ஏன் இதை பேசிட்டு இருக்கிறாரு? பஞ்சு காதுக்கு இனிமையா தேன் ஊத்துற மாதிரி இருந்தா போதும். உண்மையிலேயே அக்கறை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரிலாம் சொல்ல தேவையில்ல. இதாங்க, இது என்னோட பர்சனல் செக்ரட்டரியோட 4 பேரோட நம்பர். நீங்க யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி எந்த இடத்துல
எங்கே யார் லஞ்சம் வாங்குற எந்த அதிகாரிகள் மட்டும் நீங்கள் எனக்கு வந்து மெயிலோ இல்லை ஃபோன்லேயோ இல்லை இன்னும் 2-3 ஆப்ஷனை கொடுத்துருந்தாருன்னா உண்மையிலேயே இவருக்கு லஞ்சத்தை ஒழிக்கணுன்ற எண்ணம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ மருத்துவத்துறையில் நலன்னு ஒன்று செயலி வெளியிட்டாங்கல்ல இன்னைக்கு, உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். அதே மாதிரி லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு ஒரு செயலியை உருவாக்குங்க. அந்த செயலியில் யார் லஞ்சம் வாங்குறா, எந்த அதிகாரி எந்த பொறுப்பில் இருக்காரு, எந்த அலுவலகத்தில் இருக்காரு, அந்த அலுவலகம் எதில் இருக்குது அப்படின்னு போட்டு ஒரு கொடுத்தா ஒரு 10 பேர் மேலே நடவடிக்கை எடுத்தால் போதும். ஒரு 10 பேர் மேலே, மீதி எல்லாரும் அடங்கிடுவாங்க. ஆனால் அப்படி இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆட்சியை நடத்துறதே அதிகாரிகள் தான், விஜய் கிடையாது. அதனால ஒரு பஞ்ச் டைலாக்கா பேசிட்டு கீழே இருக்கவனை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நடக்கு. ஆமா, வெளிப்படையாக வந்து ஒரு பெருமை பேசக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இவருக்கு உண்மையிலேயே ஊழல் லஞ்சம் ஒழிக்கணும் அப்படின்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடலூரில் வண்டல் மண் அள்ளுறதுக்கு விவசாயிகள் பர்மிஷன் வாங்கி வண்டல் மண் அள்ளுறாங்க. அங்கே தாவேகா நிர்வாகி மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ தாவேகா கொடியோட போய் அந்த வண்டியை அங்கே நிறுத்திட்டு, இந்த வண்டல் மண் அள்ளுறீங்கள, எனக்கு 1 லட்ச ரூபா எனக்கு கமிஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு. சுற்றி வளைச்சு போட்டு காரை அடிச்சு நொறுக்கிட்டாங்க அந்த விவசாயிகள்லாம். இந்த விஷயம் பெரிய அளவில் ஊடகங்களில் வந்ததுக்கு அப்புறமா தாவேகா என்ன பண்ணுச்சு தெரியுமா? விஜய் அவர் வந்து அந்த நபரை கட்சியிலேருந்து எடுத்தார், கைது கிடையாது, கட்சியிலேருந்து எடுத்தார், அவ்வளோதான். இப்போ இவர் ஊழல் ஒழிச்சாரா? ஒன்றுமே கிடையாது. அப்படியே நீங்கள் இந்த அது என்ன மயிலாடுதுறைன்னு நினைக்கிறேன், மயிலாடுதுறையில் இதே மாதிரி செங்கல் சூளையில் போய் 1 லட்சம் வேணும்னு கேட்டான். அந்த நபரை கட்சியிலேருந்து எடுத்தார், கைது கிடையாது. இப்போ சமீபத்தில் ஆலந்தூரில் ஒரு வீட்டுக்குள்ளே போய், ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ளே போய் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரை கைது பண்ணாங்க, கட்சியிலேருந்து எடுத்தாங்க. கட்சியிலேருந்து எடுத்தாங்கன்னா நிரந்தரமாக கட்சியிலேருந்து எடுத்தாங்கன்னா ஒரு அறிக்கை வந்துச்சு. அந்த நபர் எண்ணி 1 மாதம் கூட முடியல, அதுக்குள்ளே அரசு நிகழ்ச்சியில் உட்காந்துருக்காரு. அரசு நிகழ்ச்சியில் உட்காந்துருக்காரு, ஸ்பெஷல் பாஸோட, சூப்பர் பாஸோட. அப்போ இவர் ஊழலை ஒழிச்சாரா, இல்லை பெண்களுக்கு எதிராக என்ன கிழிச்சாருன்றது இல்லை. இதெல்லாம் இவர் கவனத்துக்கு, முதலமைச்சருடைய கவனத்துக்கு நிச்சயமாக வரும். உளவுத்துறை அப்போ எதுக்கு இருக்கு? இவர் விஜயா இருக்கிற வரைக்கும் ஜெகதீஷ் பழனிசாமியோ இல்லை புசி ஆனந்தோ நிறுத்தியிருப்பாங்க தகவல் போகாமல். இன்னைக்கு இவர் முதலமைச்சர் விஜயா இருக்காரு. அப்போ உளவுத்துறை கண்டிப்பாக எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். எதெல்லாம் சென்சிட்டிவான இஷ்யூ எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். இப்போ இந்த ஒயின் ஷாப்புக்கு தகவல் போயிருக்கு, அதனால தான் அது மூடப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் கட்சி சார்ந்தவர்கள் பிரச்சனை. இப்போ இந்த நபர்களை நீங்கள் கைதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நபர்கள் பின்னாடி ஒரு 100 பேர் 150 பேர் இருப்பான். அவன் எல்லாருமே கட்சி விட்டு போயிடுவான். அப்போ பெரிய இஷ்யூ ஆகும். அப்போ இவனை கண் துடைப்புக்காக கைது இல்லாமல் கட்சியிலேருந்து மட்டும் எடுக்கிறது, இவனையும் கட்சியிலேருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து அரசு நிகழ்ச்சியில் உட்கார வைக்கிறது, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி இது எல்லாமே நம்மளை ஏமாத்துற வேலை. இது தூய்மையான ஆட்சின்னு சொல்லி ஏமாத்துற வேலை. இல்லை, இப்போ பாகுபாடு யார்கிட்டையும் காட்டக்கூடாது, ஜாதி மத வெறுப்பு வேறுபாடு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. இந்த எலெக்ஷன் பிரச்சாரங்களில் கூட அதை வந்து பண்ணார். நம்ம ஆட்சியில் அந்த மாதிரி எந்த விஷயம் இருக்காதுன்னு சொல்லி. நேற்று ஒரு நிகழ்ச்சியில் 2 பெண்கள் நிற்கிறாங்க. அவங்க வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட பேசிட்டு அவர்கிட்ட கை கொடுக்கறதுக்கு கை நீட்டுறாங்க. அவர் தயங்கிட்டே நிற்கிறாரு கை கொடுக்கறதுக்கு. இன்னொரு அதிகாரி வந்து அதை தடுக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நேரம் ஒரு ஆட்சியில் இல்லைன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு கை கொடுத்துருப்பாரு. வாங்க போராட்டம் நடத்துறீங்களா, தூய்மை பணியாளர்களே வாங்க. இங்கே நம்ம ஆட்சியில் இருக்கோம். உடனே இந்த செய்தி பரவ ஆரம்பித்த உடனே இன்னொரு செய்தியும் வருது. இந்த செய்தி தீயாக பரவ ஆரம்பித்த உடனே இன்னொரு செய்தி திட்டமிட்டே ஒரு செட்டப்பில் ஒரு பெண்ணை நிற்க வச்சு, சார் கை கொடுத்துக்குவா அப்படின்னே, கொடுங்க அப்படின்னு இவர் கை கொடுக்குற மாதிரி இன்னொரு வீடியோ வருது. அப்போ சிஎம் தான் ஆனாலும் கையை கொடுத்தாரு பாருங்க, அதுதான் அவருடைய எளிமை அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு ஒரு சேனல் வீடியோ போடுது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, எங்கெல்லாம் டேமேஜ் ஆகுதோ அதை உடனே சரி பண்ணணும். இந்த ஒரு தியரி சொல்லுவாங்கள்ல, ஒரு பிரச்சனை, இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஒரு கோடு தான் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கான இந்த கோடை வந்து சின்னதாக்கணும் அப்படின்னா அதை அழிக்கக்கூடாது, பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடை போட்டுருணும். இப்போ இந்த பெரிய கோடு பெரிய பிரச்சனையாக தெரியுது, இதை சின்னதாக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று போடணும். அவ்வளோதான் கான்செப்ட் தியரி. இதை தான் வச்சு நம்மளை வந்து கண்கட்டி வித்தையை ஏமாத்துறது. இவர் ரொம்ப எளிமையாக இருக்காரு, ரொம்ப இதுவாக இருக்காரு. இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது அவர் கதவை திறந்து குட்டி காரை திறந்து விளையாடின வீடியோ வந்து அப்படியே பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போடுறான். நீங்கள் வயசான தாத்தா கிட்ட அந்த கலரை சேர்க்குற கியூப் இருக்குல்ல, பேர குழந்தைங்க யாராவது தாத்தாவோ பாட்டிகிட்டோ கொடுத்தா அவங்க பார்த்தா அவங்கள அறியாமல் இயல்பாக பண்ணுவாங்க. அதை ஒரு செய்தியாகவே ஆக்கி போடுற அளவுக்கு இந்த ஊடகங்கள் வந்து
தரம் தாழ்ந்து போயிருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளோ வெக்கமாக இருக்கு. இல்லை அவ்வளோ குழந்தை மனம் கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி. சிஎம் தான், ஆனாலும் எவ்வளோ குழந்தையா இருக்காரு பாருங்க, எவ்வளோ எளிமையாக இருக்காரு பாருங்க. அந்த கார் ஏன் அவர் கைக்கு வந்துச்சு தெரியுமா? அந்த காரோட நிறுவனங்கள் எங்கே இருக்குது தெரியுமா? வியட்நாமில் இருக்குது. வியட்நாமில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்னு தெரியுமா? தமிழர்கள் அங்கே நடந்த விபத்தில் இறந்து போயிருக்காங்க. இங்கே வியட்நாமை சேர்ந்தவர் இங்கே வந்து அந்த இதுக்கு கொடுக்குறாரு. இதை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுருந்துருக்கலாம், அப்பாயின்மெண்ட் கொடுக்காம இதை தள்ளி வச்சுருக்கலாம். இப்போ தான் உங்கள் நாட்டிலிருந்து வந்திருக்கு இந்த மாதிரி செய்தி, துக்க செய்தி வந்திருக்கு, அதனால் இந்த நேரத்தில் இது வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுருக்கலாம். அதை பண்ணி அந்த காரை விளையாடி ஒரு செய்தியாக வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் வியட்நாம் பற்றி பேசக்கூடாது, இந்த காரை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு ஒரு நம்மகிட்ட வந்து ஏமாத்துறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனக்கு கூட முன்காலத்தில் வந்து அவருக்கு உதவியாக இருந்த பலருக்கும் வந்து அரசு பொறுப்புகளை வழங்கியிருக்கிறாரு. ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் உட்பட ஜானு ஆரோக்கியசாமி உட்பட பலரும் அதில் வந்து இப்போ உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போது லயோலா மணி அப்படிங்கிற தாவேகா கட்சியினுடைய பேச்சாளருக்கு தமிழக பாடல் நூல் கழகத்தினுடைய ஆணையராக பொறுப்பு வழங்கியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல லயோலா மணி எனக்கு தெரிஞ்ச எப்படி சொல்கிறேன்னா, இப்போ திமுக அரசாங்கம் வந்து ஒரு பொறுப்பில் ஒருத்தரை அரசு பொறுப்பில் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்கன்னா அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியானவரா அப்படின்னு பார்ப்பாங்க. நான் குறிப்பாக அந்த டெல்லி பிரதிநிதியாக இவர் போட்டார்ல அந்த ப்ரொடியூசரை, அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி திமுக யார் நியமிச்சிருந்துச்சுன்னா, கடந்த காலங்களில் எம்பியாக இருந்தவர், டெல்லியில் வாய்ஸ் ரைஸ் பண்ணவர், கல்வியாளராக இருந்தவரை தூக்கி அங்கே போட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆளை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயரஞ்சன் சார், அவரை வந்து முக்கியமாக வைஸ் சேர்மன் ஆஃப் ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில் எஸ்டிபிசியில் பொறுப்பில் போடுறாங்க. அதே மாதிரி யூடர்னில் இருந்த ஒருத்தரை தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கில் போடுறாங்க. ரெண்டும் தொடர்புள்ளே ஒரு இடம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் போடுற இடம். இப்போ இந்த லயோலா மணி போட்ட இடத்துல வந்து திண்டுக்கல் ஐ லியோனி இருந்தார். இல்லை அவரும் வந்து ஒரு வகையில் திமுகவுக்கு ஆசிரியராக இருந்தாலும் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நிலை இருந்ததே. ஆமாம், அதனுடைய இல்லை எல்லாருமே திமுக நிலை உள்ளவங்க பேச்சாளர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, பேசுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிற வரேன்னா, ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கும்போது அந்த பொறுப்புக்கு அவர்கள் சரியானவர்களான்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் திண்டுக்கல் ஐ லியோனி வந்து ஒரு ப்ரொஃபஸர்னு எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு ஆசிரியர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு நடிகர், அப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர், அவ்வளோதான். அதை தாண்டி அவர் ஒரு ஆசிரியர். அப்போ அவர் அந்த இடத்துல பாடநூல் கழகத்தில் அவர் போடுறதுல பொருத்தமானதாக இருக்கும். ஓகே, நீங்கள் அப்படிதான் எல்லாரையுமே நியமிக்கிறாங்க. இந்த ப்ரொடியூசர் எதுக்க பிரதிநிதி? தான் கூடவே இருக்கிற புரோக்கரா, இது பேர் என்ன, மேனேஜர் ஜெகதீஷ், அவரை வந்து எதுக்கு தனிச் செயலாளராக அறிவிக்கணும்? அதை 10 நாள் ஏன் மறைக்கணும்? 10-15 நாள் கிட்ட, ஒரு மாதம் கிட்ட மறைச்சு தான் நமக்கு செய்தியே வெளியாச்சு. இப்போ லயோலா மணிக்கு என்ன அனுபவம் இருக்குது? லயோலா மணி வந்து எத்தனை அமைப்பு கட்சி மாறி வந்தாருன்னு நான் சொல்லட்டுமா? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு அமைப்புல இருந்து அந்த அமைப்பு 4 உடஞ்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு அமைப்பு, அப்புறம் விசிகா கட்சி ஆஃபீஸ் வாசல்லையே நின்று ஏதாவது பதவி தருவாங்களா அப்படின்னு ஏமாத்தலை. இவர் போய் நின்னாரு. கடைசி நீ யாருன்னே தெரியலப்பான்னு அங்கேருந்து அனுப்பி விட்டு ஒரு திருமாவளவன் புக்கில் எழுதியிருக்காப்புல லயோலா மணி, எப்படியாவது பதவியெல்லாம் கிடைக்கணும், வாங்கிடணும்னு. அங்கிருந்து மறுபடியும் சிபிஐ கட்சி ஆஃபீஸ் வாசல்லையே நின்று அங்கேயும் எதுவும் கிடைக்கலையேன்னு சொல்லி கடைசியில் அப்படியே நாம் தமிழரில் கொஞ்ச நாள் வாடகைடிச்சு, அப்புறம் கடைசியாக தாவேகா. அதுக்கு முன்னாடி இருக்கும் விஜய் கேவலமாக திட்டினவர், விஜய் படுகேவலமாக திட்டினவர் லயோலா மணி ஊடகங்களில். அப்படியே நம்ம டக்குன்னு தாவேகாவில் கூப்பிடுறாங்க, ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு அங்கே போய் நின்னவர் தான். அங்கே போய் நின்றுட்டு இப்பவும் தேர்தலுக்கு முன்னாடி துறைமுக தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டவர், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அங்கே அசோக் சின்னாராவா, இந்த சேகர்பாபு துறைமுகத்தில் தூர்வாரி தூக்கி போட்டார்ல அந்த வேட்பாளர், அவர் வந்து எனக்கு நான் இங்கே நின்றுக்கிறேன், லயோலா மணிக்கெலாம் சீட்டு கொடுக்காது வாங்கிட்டார். அப்புறம் லயோலா மணி வேற ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்தாரு, அங்கேயும் அவருக்கு சீட்டு கிடைக்கல. ரமேஷ் ரொம்ப தெளிவாக ஸ்ரீரங்கத்தில் வாங்கிட்டு போயிட்டாரு. இவருக்கு சீட்டு எங்கேயும் கிடைக்கல, ஏமாற்றப்பட்டுறாரு இங்கேயும். அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இன்னைக்கு கூட என்ன பையெல்லாம் அமைச்சர் ஆகிட்டா, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருப்பார் போல. 2021 நடந்த தேர்தலில் ஒரு திமுகவில் இருந்தார் லயோலா மணி. 2021 எக்மோருக்கும் அண்ணா நகரில் நடந்த திமுக வேட்பாளர்கள் 2 பேருக்குமே ஆளுங்களை சப்ளை பண்ணி தேர்தல் பிரச்சாரம் பண்ணவர் தான் லயோலா மணி. அங்கே மேன்ஷனில் தங்கியிருந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு தலைக்கு ஒரு 200 ரூபாவும் பிரியாணியும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் எல்லா கட்சியும் கொடுக்கும்.
அந்த 200 100 இவர் எடுத்துக்கிட்டு 100 அந்த பசங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி ஒரு வேலையை பார்த்தவர் தான். காலைல வரைக்கும் இந்த எங்கள் ஊர், மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே அண்ணா நகர், இல்லைன்னா காலைல அங்கே மத்தியானம் இங்கேன்னு வேலை பார்த்தவர். இதெல்லாமே அவர் கூடவே இருந்தவங்க, ஆதாரத்தோட ஃபோட்டோ காப்பியோட தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஃபோட்டோ காப்பியோட சொல்லி கொடுத்தது. 2019 பானையை தூக்கிட்டு பானை சின்னத்துக்காக தெரு தெருவாக ஓட்டு பிரச்சாரம் பண்ணவர். சரிங்களா? இப்போ இவர் வந்து இங்கே நிற்கிறாரு. இந்த பேர் ஒற்றுமை ஒரு காரணமா? ஏற்கனவே லியோனி, இதுவும் லா அதுவும் லா. அது இதெல்லாம் இன்னும் நிறைய சொல்ல முடியும். இந்த மாவட்ட அளவில் துணை பொறுப்புகளில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மாநில அளவில் துணை பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லி சில பல கமிஷன்களை வாங்கினதாகவும், கட்சியிலேருந்து வெளியில் வந்தவங்க நேரடியாக இவர் பேரை ஏங்கிட்டே சொன்னவங்க. 30 வருஷமா விஜய் கூடவே இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெளியில் இருக்காங்க. அவர்கள் எல்லாருமே சொன்ன தகவல் லயோலாமணி தான் காசு வாங்குறாரு அப்படின்னு. இப்பேற்பட்ட குற்றச்சாட்டுக்குள்ள ஒரு நபர் இவர். இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய நம்மளால இவரை பற்றி சொல்ல முடியும். நிறைய பேரை காலி பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இவர் வந்து ஊடகங்களில் பேட்டி கொடுக்கும்போதே என்ன சொன்னார்னா, தீண்டாமை எடுத்து தீப்பந்தம் கொளுத்து அதுதான்டா எடுத்துன்னு அப்பயே எங்கள் விஜய் என்ன பாடிட்டாரு. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் அந்த இடத்தில் அதெல்லாம் பாடுவாரான்னு தெரியல. வாடா வா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புலன்ற பாட்டெல்லாம் சமூக நீதி பாட்டு. இப்படி எதெல்லாம் விஜய்க்கான ஆக்ஷன் மாஸ் சாங்கோ அதெல்லாம் சமூக நீதி பாட்டாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. உள்ள நுழையும் போதே என்னமோ விஜய் ஃபோட்டோ தொட்டு முத்தம் கொடுத்துட்டு போறாப்புல. இது என்ன கொடுமை, என்ன கன்றாவின்னு எனக்கு புரியல. அது விஜய் என்ன கன்றாவி இதுன்னு தெரியல. ஒரு கடவுளாக ஒரு அறியாத மக்கள் பாவித்து கொண்டிருக்கிறாங்க. பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இப்போ அதை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல பெரியாருன்ற ஒரு எதுக்கு அங்கே இருக்காருன்னு எனக்கு புரியல. அந்த சிலையா இருக்காருல்ல, பெரியார்கிட்ட இவங்க என்ன எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. பெண்கள் பாதுகாப்பா, இல்லை முற்போக்கு சிந்தனையில் ஃபெமினிசம் பற்றி பேசுறதுக்கு பெரியார் வச்சுருக்காங்களா? அப்படி யாரும் இந்த கட்சியில் கிடையாது. தலைவரே அப்படி கிடையாது. இல்லை சாதி மறுப்புக்காக பெரியார் அங்கே வச்சுருக்காங்களா? இல்லை கடவுள் மறுப்புக்காக அங்கே பெரியார் அவங்க வச்சுருக்காங்களா தெரியாது. ஆனால் சும்மா பேருக்கு வச்சுருக்காங்க. நகைக்கடைக்கு ஒரு ஹீரோயின் விளம்பரத்தை எப்படி வெளியில் பேனராக வைப்பாங்களோ அந்த மாதிரி கட்சியில் இந்த 5 கொள்கை தலைவர்களும் விளம்பரத்துக்காக வச்சுருக்காங்க. அவ்வளோதான். எந்த கட்சி அந்த கொள்கை தலைவர்கள்லேருந்து அவங்க எதையுமே யாருமே எடுத்தது கிடையாது. சும்மா விளம்பரத்துக்கு வச்சுருக்காங்க. அதனால தான் இவர் போய் முத்தம் கொடுத்துட்டு போகிறார். இப்போ தவைக்காவுக்கு பல்வேறு கட்சிகள் ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ சிபிஐட்டேருந்து ஒரு குரல் வந்திருக்கு. ஒரு வெடியை போட்டு வெடிக்க வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தோணுது. தோழர் வீரபாண்டியன் அவர்கள் வந்து குதிரை பேரம் தமிழகத்தில் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் தனித்து போட்டி போடுவாங்க அப்படிங்கிறதை வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து தாவைக்காவினுடைய இந்த அவர்களுடைய ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடாக பார்க்க வேண்டியதாக இருக்கா? இதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு முதல் குரல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? இது இடதுசாரிகள்னு சொல்கிறார் அவர். அதில் சிபிஎம் வருமானு தெரியல. சிபிஎம்ல இன்னும் அந்த மாதிரியான முடிவுகளுக்குள்ளே போனாங்களான்னு நமக்கு தெரியல. மேபி அவங்க தாவேக்காவுக்கும் போகலாம், இல்லை திமுகவுக்கும் போகலாம், இல்லை அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு தகவலாக எனக்கு கிடைச்சிருந்தேன்னா, கேரளா மாதிரி ஒரு ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாங்களோ. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலில் இந்தியாவிலேயே இளம் வேட்பாளர்களை அவங்க நிறுத்தி இந்தியாவினுடைய கவனத்தையே திருப்பினாங்க கேரளாவில். அப்படிதான் உங்களுக்கு திருவனந்தபுரம் மேயர் ஆர்யா ராஜேந்திரன் 19 வயதுல தேர்வானவங்க. அந்த மாதிரி கேரளா முழுக்கவே அவங்க வந்து இளம் வேட்பாளர்களை நிப்பாட்டி உள்ளாட்சி தேர்தலில் அதிக அளவில் ஜெயிச்சாங்க. எதிர்த்து நின்ன காங்கிரஸும் அதான் பண்ணாங்க. அப்போ இப்படி உள்ளாட்சி தேர்தலில் நம்ம இளம் வேட்பாளர்களை நம்ம நிப்பாட்டுவோம், தனிச்சு நின்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், முதியவர்கள்ல இருந்து இளம் வேட்பாளர்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் சிபிஐ அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. சிபிஎம் இன்னும் அந்த முடிவு வெளிப்படையாக சொல்லலை. அதுக்கான அவங்க கூட்டம் நடத்தினாங்களா இல்லை அறிவிச்சாங்களான்லாம் நமக்கு இன்னும் தகவல் வரல. இது எதனுடைய வெளிப்பாடுனா, நீ சொன்னது கரெக்டு தான். தாவேக்காவோட அவங்க பயணம் பண்ண விரும்பலை. கடந்த கால ஆட்சியில் 1 மாத ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருக்கும். பல திட்டங்கள் மக்கள் நேரடியாக பயனடைந்த திட்டங்களாக இருந்துச்சு. அப்போ வந்து யாருமே வந்து கூட்டணி கட்சிகள் இவ்வளவு ஆதரவு கொடுத்தவர்கள் யாரும் இந்த அளவுக்கு மன கஷ்டத்துக்குள்ளே போகலை. இன்னைக்கு இந்த தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் தவிர, அது ஒரு கட்சியே கிடையாது, காங்கிரஸ் தவிர மீதி எல்லாமே மன கஷ்டங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சரியாதான் போகிறோமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு மன கஷ்டங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க இந்த தனியான முடிவு எடுத்திருக்கிறாங்க.
மேபி அது போகிற காலகட்டங்களில் பாஜக எதிர்ப்பில் தாவேக்கா இருக்கா இல்லையான்னு தெரியாது. அரசியல் சூழல் மாறும். திடீர்னு இவங்க ஆதரவு வந்து தாவேக்கா வந்து பாஜகவுக்கு ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா கட்சியும் திமுகவுக்கே வரும். அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, இப்போ ஏற்கனவே 6 பேர் வந்து அதிமுகவிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏக்கள் வந்தாங்க. இன்னொரு 10 பேருக்குடைய பேரம் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து நிலையில் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கான ஒரு நடவடிக்கையாக இதை பார்க்குறாங்களா? எப்படி இது? சிபிஐ சிபிஎம்ல இருக்கவங்களெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது வந்து அவங்க இல்லை நான் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த பழிபாவத்துக்கு நம்ம ஆளாக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வை. ஆமாம், இது நம்ம கேள்வி கேட்காமலே இருந்தோம்னா இந்த குதிரை பேரத்துக்கு துணை போகிற ஒரு கட்சியை நம்ம மாறிடுவோமோன்ற ஒரு அச்சமும் அவங்களுக்குள்ள இருக்கு. 2 கட்சிகளுக்குமே இருக்கு. ஈவன் அது திருமாவளவனுக்குமே இருக்கு. இவர்கள் செய்கிற அந்த குதிரை பேரத்துக்கு நம்ம பேரும் அடிபடுதே, நம்மளும் இந்த கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ நாம் தனித்து ஸ்டாண்ட் எடுக்கணுன்ற முடிவுக்கு அவங்க போகிறாங்க. அதனால் திருமாவளவன் முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் தாவேகா கூட்டணிலாம் கிடையாது, அந்த கூட்டணி பேரே வைக்கல, கூப்பிட்டாங்க போனோம்னா அவர் அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு. அப்போ இப்போ சிபிஐயும் சிபிஎம்மும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. சிபிஎம் என்ன சொல்லுதுன்னா பாஜக எதிர்ப்பில் நாங்கள் திமுகவோட இணைஞ்சு தான் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லுது. அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தங்களை வந்து எங்களுக்கு இந்த அவப்பேர் எங்களுக்கு வேணாம், இந்த அசிங்கம் எங்களுக்கு வேணான்னு ஒதுங்கி நிற்கிறாங்க. நாங்கள் கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து தான் முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அப்படிலாம் அவங்க கம்யூனிஸ்டோட சேர்ந்தெல்லாம் அவர் எடுத்ததாக கிடையாது. அது வந்து இப்போ அது கட்சி வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்கான்றது தெரியல. அதை ஒரு சின்னோட கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தான் அது ஆல்மோஸ்ட் அப்படி தான் தெரியுது. ஒரு இக்கட்டான சூழலில் திருமாவளவன் அண்ணன் இருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மாத காலமாகவே கட்சிக்குள்ளே எல்லார்ட்டையுமே இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஒரு சில முடிவுகளை ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது அந்த கட்சியில். அது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. தொடர்ந்து பேசுவோம் வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியலில் என்ன நடக்கு அப்படிங்கிறத. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி தோழர்.